கொண்டுள்ளனர் மயிலாடுதுறை மக்கள். ஆண்டு மே மாதம் 22ஆம் நாள் மயிலாடுதுறை வரலாற்றில் பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். அன்றுதான் இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரான மணிசங்கர் ஐயர் மத்திய அமைச்சராக பதவியேற்றார். மக்கள் அனைவரும் பத்திரிகைகளும் புதிய பாரத அரசின் போக்கையும் சாதனைகளையும் கூர்ந்து கவனித்தனர். இந்தியா டுடே பத்திரிகை 2005ஆம் ஆண்டு மத்திய அமைச்சர்களில் திறனோடு செயல்படுபவர்கள் என்ற வரிசையில் மணிசங்கர் ஐயருக்கு முதல் இடத்தை கொடுத்தது. மேல்நாட்டு பத்திரிகை பிசினஸ் வீக் மணிசங்கர் ஐயர் ஆசிய வானின் நட்சத்திரங்களில் ஒருவர் என்று புகழாரம் சூட்டியது. தன்பாத்தில் உள்ள இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் திரு மணிசங்கர் ஐயருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்தது. பஞ்சாயத்துகள் வளர வேண்டும் என்பது தேசத்தந்தையான மகாத்மாவின் கனவு. நமது முதல் பிரதமரும் ஆசிய ஜோதியுமான ஜவஹர்லால் நேருவும் பிற்காலத்தில் பஞ்சாயத்து அரசு ஓங்கி வளர வேண்டும் என எண்ணினார். அந்த கனவுகளை நனவாக்க ராஜீவ் காந்தி அவர்கள் உயர்ந்த நோக்குடன் திட்டமிட்டார். இந்திய அரசியல் சட்டத்தின் 73வது திருத்த மசோதா நம் ஜனநாயகத்தில் ஒரு புதிய மைல் கல்லாகவே அமைந்தது. இந்த பஞ்சாயத்து அரசு திட்டத்தை நாடெங்கிலும் நிறைவேற்றி வைப்பதில் திரு மணிசங்கர் ஐயரே என் நாட்டின் முன்னோடியாக திகழ்கிறார் என்று உலகமே புகழ்கிறது. பஞ்சாயத்து சுய ஆட்சி என்றாலே மணிசங்கர் ஐயர் பெயர் நாடெங்கிலும் முதலில் நினைவுக்கு வரும். ஆட்சியும் அதிகாரமும் உண்மையாக மக்கள் கையில் சேர வேண்டும் என்ற ராஜீவ் காந்தியின் குறிக்கோளை நிறைவேற்றுபவர் மக்கள் தொண்டர் மணிசங்கர் ஐயர் அவர்களே. இந்திய விடுதலைக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு பஞ்சாயத்து ராஜ் எனும் அமைச்சகம் உருவானதும் அதற்கு அமைச்சராக முதலில் பதவியேற்றவரும் இவரே. அகில இந்தியாவிலும் நூற்றுக்கணக்கான பஞ்சாயத்துகளுக்கு இவர் விஜயம் செய்திருக்கிறார். இருபத்தி மாநில முதலமைச்சர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார். நாடெங்கிலும் பின்தங்கிய பகுதிகளின் வளர்ச்சிக்கென 250 மாவட்டங்களின் முன்னேற்ற பாதையை வகுத்துக் கொடுக்கும் பொறுப்பேற்றுள்ள இவர் மத்திய அரசின் 100 நாட்கள் வேலை உறுதி திட்டத்தை அமல்படுத்துவதிலும் பஞ்சாயத்துகளின் உரிமை கடமைகளை வகுத்துக் கொடுத்துள்ளார். நாகை மாவட்டமும் இவ்வித பணியினால் பயன்படும் ஒரு மாவட்டமே. மத்திய பெட்ரோலியம் அமைச்சகம் என்றால் அது பெட்ரோல் பங்குகளையும் எரிவாயு ஏஜென்சிகளையும் விநியோகிக்கும் ஒரு அமைச்சகம் என்ற நிலையை மாற்றி மணிசங்கர் ஐயர் தான் அந்த அமைச்சகத்தின் பொறுப்பேற்றிருந்த 2 வருடங்களில் பல புரட்சிகளை செய்தார். பல நாடுகள் பாரதத்தை போற்றும் வகையில் எண்ணெய் ராஜதந்திர கொள்கையை உருவாக்கினார். Our
upstream undertakings are reducing gas flaring by re-injecting gas to underground reservoirs, installing waste heat recovery systems, using dual fuel engines to substitute diesel with low power associated gas. ஈரான் நாட்டிலிருந்து பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு குழாய் மூலமாக எரிவாயு வரவழைக்கும் மாபெரும் புரட்சிகரமான திட்டத்திற்காக மணிசங்கர் ஐயரை என்றென்றும் மறக்க முடியாது. இந்த திட்டம் இந்தியாவின் எரிபொருளுக்கு உத்தரவாதமாக அமையும். 2005ஆம் ஆண்டு முதன்முறையாக ஆசியாவில் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் அனைத்தின் எண்ணெய்த்துறை அமைச்சர்களையும் 2 முறை இந்தியாவிற்கு வரவழைத்து மாநாடுகள் நடத்தி பாரதத்தின் எண்ணெய்த்துறை வளர்ச்சிக்கு பாடுபட்டார். பாரதம் கண்ட பெட்ரோலியம் அமைச்சர்களிலேயே உலக புகழ் பெற்றவராக திகழ்ந்தவர் திரு மணிசங்கர் ஐயர். பெட்ரோலியம் துறைக்கு பிறகு 2 வருடங்கள் பாரதத்தின் இளைஞர் பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் மிகுந்த திறமையுடன் பணியாற்றினார் நம் மக்கள் தொண்டர். பஞ்சாயத்து இளைஞர்கள் விளையாட்டுகள் என்ற புதிய ஏற்பாட்டின் மூலம் நாடெங்கிலும் கிராமங்களிலும் கூட நவீன விளையாட்டுத் துறைகள் வளர வித்திட்டார். சீனா, பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளுக்கு பாரத இளைஞர்கள் குழுக்களை அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்தார். மணிசங்கர் ஐயர் இளைஞர்களுக்கு செய்த மிகப்பெரிய பணி ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ராஜீவ் காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தை ஒரு பல்கலைக்கழகமாக உருவாக்கியது. சென்னையில் 2007ஆம் ஆண்டு ஒரு தேசிய இளைஞர்கள் விழாவும் நடத்தினார்.